2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம வாசிக்க போறோம். அல்லேலூயா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். ஆமென். இவைகள் அப்போ ஒரு காரியம், சில காரியம் இவைகள் அப்படின்னா சில காரியங்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு நேராக கடந்து செல்கிற நீங்கள், அதை எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி. கரையற்றவர்களாய் ஆமென், ஜனங்கள் மத்தியில் அல்ல, அவருடைய சந்நிதியில கரையற்றவர்களாயும் அவருடைய சந்நிதியில பிழை இல்லாதவர்களாயும். அதாவது தேவனுடைய கண்களில, இயேசுவாண்டவருடைய கண்களில நம்மளை பார்க்கும்போது நம்மள எந்த குறைவுகளும் கரையும் இல்லாதவர்களாயும் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில நம்ம காணப்படும்படி என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். போன வாரத்துல இதை தியானித்தோம் இல்லையா? அல்லேலூயா. இது 2வது வாரம் நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த இவைகள் வர காத்திருக்கிற அப்படின்றதுக்கு ஆமென் நம்ம வசனம் வாசித்தோம். கர்த்தருடைய நாள் 10வது வசனத்துல இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வரும். போதும். கர்த்தருடைய நாள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல மணிகள் எல்லாம் களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அது ஒரு அறுவடையின் நாள். நல்ல மணிகளை களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. அல்லேலூயா. அறுவடை செய்யும் போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சலிப்பாங்க. சலிச்சுட்டு நல்ல மணிகள் மட்டும் கீழே விடும், பதறு எல்லாம் தனியா வந்துடும். அதை பிரிக்கிற நாள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல மணிகளை களஞ்சியத்துல சேர்க்கிறாரு. ஆமென். நல்ல மணியையும் பதரையும் பிரிக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பதரை சுட்டரிக்கும் நாள். இது எல்லாமே கர்த்தருடைய நாள்ல நடக்குது. நம்ம நல்ல மணியா இருந்தா எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அல்லேலூயா, அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க. அல்லேலூயா. ஆமென். பதராய் இருக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம சங்கீதத்துல வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாருக்கும் அந்த அக்கினி நரகம் தான். பதரையோ அக்கினியிலே சுட்டரிக்கும் நாள். அல்லேலூயா. 18 வாசிக்கும் போது, எளியவனையோ என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை நம்ம தான், ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கீழே பாருங்க 19ல, எழுந்தவர்களும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் அப்ப நியாயம் தீர்க்கப்படுகிறது யாரு? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் நியாய தீர்ப்பின் நாள்ல போவாங்க. நியாயம் தீர்க்கப்பட்டு பனிஷ்மென்ட் கண்டம்டு. அல்லேலூயா. ஆமென். அவங்கள நியாயம் தீர்க்கிற நாள், நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்படுகிற நாள். அல்லேலூயா. இப்ப நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் யார்? அது ஜாதிகள். அப்புறம் 20ல, ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8ல நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். 8ல 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மற்ற அதுல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் மட்டுமே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறார். அதுலயும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களிலேயும் மாம்சத்தின் படி நடவாம ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆக்கினை தீர்ப்பில்லை. நோ கண்டம்னேஷன். அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு இல்ல? ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயும் இருக்கணும். ஆமென். அது நம்ம கீழே படிக்க போறோம். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இப்ப கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கணும். மாம்சத்தின்படி வாழக்கூடாது, ஆவியின்படி வாழணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இல்ல கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டப்படாதவர்களாய் இருந்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கை நான் வாழ்றேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு மனிதர் இப்படி சொல்றாரு, நான் சிறு வயது முதல் என்னுடைய பெற்றோர்களை நான் கனம் பண்ணுகிறேன், எல்லா கற்பனைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், அப்படித்தானே சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் ஒரு குறைவு நிலை உண்டு. அதே போல எல்லாவற்றையும் செய்தாலும் ஆமென் கிறிஸ்து இயேசுக்கு உட்படாதவர்களாய் இருந்தால் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல அநேகர் நினைக்கிறாங்க, நான் நன்மை செய்தால் அல்லேலூயா
ஆமென், தானம் செய்தால், இயலாதவர்களுக்கு கொடுத்தா எங்க போயிடலாம்? அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்க கொடுக்கிறது இங்கேயோட முடிஞ்சிரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கொடுத்த ஏழைகளுக்கு இறங்கின அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு போல ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், எல்லாருக்கும் ஒரு போல மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்ன பண்ணுவாரு? அவன் உனக்கும் இங்க நன்மையை தருவார், அவ்வளவுதான். மற்றபடி அங்க பேர் எழுதப்படாதவனாகி காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அல்லேலூயா. பேர் எழுதப்படணும், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நன்மை செய்து தானம் செய்து நான் பரம எருசலேமுக்கு நேராய் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னா அது கூடாத காரியம், அது தவறான கருத்து. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருந்த, நானே வழியும் சத்தியமும் ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல வர முடியாது. அல்லேலூயா. த்ரூ ஜீசஸ் தான் போக முடியும் நம்ம. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பாவிகள். அல்லேலூயா. நம்மள குறைவுகள் இருக்கிறது. நம்ம இவ்வளவு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டாலும் கூட அனுதினம் குறைவுகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கு. டெய்லி சாங்டிபிகேஷன்ன்றது மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யறோம்? அனுதினம் புதிதாகிறதுனாலே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் நமக்கு இல்ல அப்படின்னா அந்த அசுத்தத்தோட அசுத்தம் சேர்ந்து 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 சாக்கடையா இருந்திருப்போம் இந்நேரம். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து வழியாக அல்லாம பரம எருசலேமுக்கு போக முடியாது. இப்ப நடக்கிற இந்த காரியத்தை நீங்க பார்க்க வேண்டாம். இப்ப என்னெல்லாம் நடக்குது? பஞ்சம், பட்டினி, என்னென்னமோலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். இதை விட பயங்கரமான ஒரு நாள் வரும், அது சடுதியா வரும். அல்லேலூயா. அதான் வானங்கள் அசைக்கப்படும். அல்லேலூயா. நட்சத்திரங்கள் மடமடம் என்று கீழே வந்து விடும். அல்லேலூயா. காரிருள் உண்டாகும், வானம் சுருட்டப்பட்டு போகும். அப்படி இப்படி நல்லா பயங்கரமா நடக்கும். அது நடந்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதுதான் ஆமென், திருடனை போல திடீர்னு நடக்கும். அது இப்ப நடக்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படின்னு இல்ல. அல்லேலூயா. அதோட அந்த நொடி பொழுதே கொஞ்ச நாளுக்குள்ளாக ஆண்டோட வருகை வரும். டக்குன்னு மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறமாக ஆமென் the great tribulation இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாசிப்போம் யோவேல் 2:1. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்கும் நாள் கர்த்தருடைய நாள். ஏன்னா கர்த்தருடைய நாள் வருது. வாசிங்க, கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது, அது சீக்கிரமா வரப்போகுது. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அந்த நாள் எப்படி இருக்குமா? இருட்டும் அந்தகாரமுமா இருக்கும். அது மப்பும் மந்தாரமுமான நாள். நான் போன வாரத்துல நம்ம தியானித்தோம். ஒரு நைட் இந்த உலகத்துல இருக்கிற அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதுல இருந்து எடுத்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், அதுல இருந்து எடுத்து தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதுல இருந்து எடுத்து எல்லா பவர் ஸ்டேஷனும் ட்ரை பண்ணும்போது ஒரு நாள்ல சாயங்காலம் 6 மணில இருந்து எடுத்து 10 மணி வரைக்கும் பவர் கொடுக்க தான் முடியுது. அல்லேலூயா. வானங்கள் இருந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் செடி கொடியும் வளராது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிதானே? ஆமென். இருட்டிலே தத்தளிக்கிறவர்களாக மனிதண்ட வளர்ச்சி கொண்டு போகும். அல்லேலூயா. எல்லாமே இருந்துரும். ஸ்தோத்திரம். இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு ஆயுதங்களினாலையும் எக்யூப்மெண்ட்ஸ்னாலையும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. விடியற்கால விழிப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து எப்படியா? இப்ப கேளுங்க. விடியற்கால வெளுப்பு இந்த இருட்டான சமயங்களில ஒரு இருட்டுல டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்து பரவுகிறது போல. எப்படி பரவுகிறது மாதிரி? எப்படியா? டக்குன்னு ஒரு வெளிச்சம், இருட்டுல டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்து பரவுகிறது மாதிரி விடியற் காலத்தின் வெளுப்பு பரவுவது மாதிரி ஒரு ஜாதி வந்து என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? தீவிரமாய் வந்து பரவும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்போ? ஆண்டோட வருகைக்கு அப்புறம். அல்லேலூயா. எப்போ இது நடக்குது? ஆண்டோட வருகை மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னால எல்லாம் நம்ம மத்தேயுல எல்லாம் வாசிச்சோம், ஆமென், லூக்கால எல்லாம் வாசிச்சோம். அது எப்படி இருக்கும்னு. இது ஆண்டு கிரேட் ட்ரிபுலேஷன் பரவும். வாசிங்க. அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை. அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை. அந்த ஜாதிய அப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? புரியுதா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் முன் ஒரு காலத்திலும் தோன்றினதில்லை. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கு? அப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு பொருளை சொல்லுகிறது. ரைட்டா இல்லையா? ஒரு ஜாதின்னு சொல்றாங்க.
அப்படிப்பட்டவர்கள்னு சொல்ல வேண்டிய இடத்துல அப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டதுன்னா ஒரு பொருளை சொல்லலாம், ஒரு சேர் அப்படிப்பட்டது, அப்படிதானே? ஆமென். ஒரு மனுஷனை சொல்லும் போது அப்படிப்பட்டவர்கள், ரைட்டா இல்லையா? அப்படிப்பட்டது. இனி வாசிங்க, அது தெளிவு கீழே இருக்கு. இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஆமென். அது முன்னால தோன்றினதும் இல்லை, இனி வரப்போகிறதும் இல்லையா அது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி தோன்றுமா? வாசிங்க. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும். அவைகளுக்கு முன்னால அக்கினி பட்சிக்குமா? அல்லேலூயா. அவைகள் போகிற இடம் எல்லாம் எரிச்சுக்கிட்டே போகுமா? ரைட். போகிற இடம் எல்லாம் அவைகள் என்ன செய்யுமா? எரிச்சுக்கிட்டே போகுமா? அடுத்து அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு பின்னால எரிச்சு எங்க எல்லாம் நெருப்ப போட்டுட்டே போச்சோ அந்த இடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அவைகளுக்கு பின்னால. அடுத்து அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலும். அவைகளுக்கு முன்னாக, அதாவது அவைகள் வர்றதுக்கு தோன்றதுக்கு முன்னால தேசம் செழிப்பா தான் இருக்கு. ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி செல்கிறார். அவைகளுக்கு பின்னால ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும். வனாந்தரத்தை போல எல்லாம் சமவெளி ஆயிருமா? எவைகள் இந்த ஜாதிகளுக்கு வர்றதுக்கு பின்னாலே. இந்த ஜாதிகள் அவைகள்னு சொல்லப்படுகிறது, அவர்கள்னு சொல்லல. வாசிங்க. அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகள் போகிற இடத்துல எல்லாம் ஒன்றுமே தப்பி போவாதான், எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிக்கிட்டே போகுமா? அடுத்து அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகளுடைய சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. குதிரைகள்னா என்னது? வேகத்தை காட்டுகிறது. அடுத்து அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். எப்படி ஓடுமா? பயம் இல்லாம ஓடும். குதிரை வீரர்கள் என்ன செய்வாங்க? பயம் இல்லாம யுத்த பூமிக்கு நேராக ஃபைட் பண்ண ஓடுவாங்க. ரைட்டா இல்லையா? ஆமென். பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி தைரியமாய் ஓடும். அதுக்கு பயம் இல்லைன்னு சொல்றது. அல்லேலூயா. அடுத்து அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும். அவைகள் ஓடும்போது ரதங்களின் இரைச்சல் போல இருக்குமா? செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும். ஆமென். ஒரு ஆமென். காட்டு தீ பரவிச்சுன்னா அந்த காஞ்சி இருக்கிறதெல்லாம் எரிக்கும்ல, அதே மாதிரி அவைகளோட சவுண்ட் இருக்குமா? யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். பர்வதங்களுடைய சிகரங்களின் மேலும் குதிக்குமா? அவ்வளவு வல்லமை கொண்டதான். அடுத்து அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். அவைகளுக்கு முன்பாக ஜீவனோட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். அடுத்து அவைகள் பராக்கிரமசாலிகளை போல. அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும். அப்படியே ஃபாஸ்டா ஓடும். பராக்கிரமசாலினா என்னது? பராக்கிரமசாலினா என்னது? ஒருவன் 10 பேர் அடிக்க முடியும்னா அவன் பராக்கிரமசாலி. ரைட்டா இல்லையா? ஒண்டியா மோதுகிறவன் பராக்கிரமசாலி இல்ல. ஒருவன் 100 பேர் அடிச்சா பராக்கிரமசாலி. தாவீதோட இருந்தாங்க. யோவாபு பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஆமென். அவர் போய் எத்தனையோ பேர் அடிச்சு நிர்மூலமாக்கிட்டு வந்தாரு. அதே மாதிரிதான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இன்னும் யுத்த வீரரை போல மதிலேறும். யுத்த வீரரை போல மதில்ல எல்லாம் ஏறும் அழகா. அல்லேலூயா. அடுத்து வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். வரிசைகள் பிசகாம தன் அணியில செல்லும்னா என்னது இது? என்னது? ரோபோட்ஸ். அல்லேலூயா. ஆமென். இப்ப வாஸ்தவெல்லாம் அவைகள்னு சொல்லும்போது ஒரு பொருள், அவர்கள்னு சொல்லல, ஒரு ஜாதி தோன்றும். அவனுடைய கண்ட்ரோல்ல வரும். மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இவைகள் எல்லாம் வெளியே வரும். மனுஷனுக்கு அகைன்ஸ்டாக ஆமென். வழி பிசகாம ஓடுமா? பயம் இல்லாம ஓடுமா? யுத்த வீரனை போல ஓடுமா? ஒன்னோட ஒண்ணு இடிக்காத. வாசிங்க கீழே. ஒன்றை ஒன்று நெருங்காது. நெருங்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். ஒவ்வொன்னும் ப்ரோக்ராம் பண்ணதுபடி தன் தன் பாதைகளிலே போகும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உள்ள காலங்கள்ல உங்களுக்கு தெரியுமா, நம்ம இங்க எல்லாம் கிராக்கர்ஸ் போடுறாங்க, அப்படிதானே? இந்த நியூ இயர் டைம்ல ஐ சைனா சைடுல என்ன பண்றாங்கன்னா ட்ரோன்ஸை வச்சு அதை ப்ரோக்ராம் பண்ணி ஒன்னோட ஒன்னு இடிக்காதபடி அதுண்ட லைட்ஸ்னாலேயே பல டிசைன்ஸை காமிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? அப்ப அந்த ட்ரோன்ஸே ஒரு கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல்ல ஒன்னோட ஒன்னு இடிக்காத கரெக்டா நின்று கரெக்டா அவங்க போடுகிற எல்லா டிசைன்ஸும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி காமிக்குது. அல்லேலூயா. இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. இப்ப இவைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னோட மோதுமா? மோதாது. அல்லேலூயா. ஆமென். எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படியே ஓடும். வாசிங்க. அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமல் போகும். அவைகள் ஒரு குண்டு கண்ணிவெடியில விழுந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அல்லேலூயா.
அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். எல்லா பட்டணங்களும் செல்லும். மதிலின் மேல் ஓடும். மதில் மேலெல்லாம் அழகா ஓடும். வீடுகளின் மேல் ஏறும். வீடுகள் மேல ஏறும். பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நம்ம உள்ள போய் பதுங்கி உள்ள இருந்தாலும் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்துரும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். பூமி அதிரும். வானங்கள் அசையும். வானங்கள் அசையும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீடுகளுக்குள்ள எங்க போய் பதுங்கினாலும் இந்த நேரத்துல தான் மனுஷன் சொல்லுவான், the great tribulation இன்னும் இருக்கு நிறைய. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தான் மனுஷன் சொல்லுவான், ஆமென், போய் எங்க பங்கர்ல பதுங்கிடுவான். ஹல்லேலூயா. அங்கேயும் ட்ரில் பண்ணி உள்ள போயிரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து போயிட்டு மலைகளுக்கு அடிவாரத்துல போய் உட்கார்ந்துட்டு, ஆமென், குகைகளுக்குள்ள போய் மலையே எங்க மேல விழுந்துரு, ஹல்லேலூயா, எங்களை சாகடிச்சிரு, ஆமென், ஸ்தோத்திரம், குமாரனுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சாவு வராதான். ஹல்லேலூயா. வேதனைப்படுவாங்க. ஸ்தோத்திரம். முன்னும் போகிற இடத்துல எரிக்குமா, பின்னல எரிந்துகிட்டே போகுமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உருவாக்குற டெக்னாலஜிஸ் எல்லாம் மனுஷனுக்கு விரோதமா எழும்பும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சமாதானத்தின் பொருளாகிய பரிசுத்த மனவாட்டி சபை இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இப்ப இந்த உலகத்தில் சமாதானம் இருக்குன்னா நம்ம எல்லாம் இருக்கிறதுனாலதான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மழை பெய்யுது அப்படின்னா மனவாட்டி சபை இருக்கிறதுனாலதான். இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கும், ஆமென், மனவாட்டி சபை இருக்கிறதுனாலதான். லோத்திட்ட ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆபிரகாம் சொல்றாரு, சோதோம் குமாரர் அழிக்க போகும்போது, ஆமென், 10 நீதிமான்கள் இருந்தால், ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான்கள் இருக்கிறதுனாலதான், அதான் ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஜாதிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் மட்டும் இந்த பூமி எப்படி இருக்குமா, விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப இந்த யோவேல நம்ம வாசித்தது ஆண்டோட வருகையின் நாட்கள். ஆமென். முதல்ல நம்ம வாசிச்சோம் 1 தெசலோனிக்கர் 4:17 எடுக்க வேண்டாம், ஆண்டோட வருகை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தானியேல் 12:13 வந்து வருகைக்கு அப்புறம் அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் தானியேல் 12:11 அதுல 12வது அதிகாரம் 11:12 பார்த்தோம் எத்தனை நாட்கள் ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. வருகைக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் உள்ளதை நம்ம கேட்டவங்களுக்கு தெரியும். வருகைக்கு அப்புறம், ஹல்லேலூயா, ஆமென், அந்த 3.5 வருடம் 1290 நாட்கள் டு 1335 நாட்கள், கிட்டத்தட்ட அது டிவைடட் பை 365 போடும்போது 3.5 வருடங்கள். இந்த 3.5 வருடம் கிரேட் ட்ரிபுலேஷன்ஸ். அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் தான் இந்த யோவேல்லையும் ஐசாயாலையும் ஆமோஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரிபுலேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்தி கிறிஸ்து ஆட்சி எடுப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான், ஹல்லேலூயா, அந்த உலகத்துல என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் மனுஷனுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், அனுகூலமாக மனுஷனுடைய ஃபேவருக்காக மனுஷனுடைய எளிதிற்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவனுக்கு அகைன்ஸ்டாக திருப்புவான். ஒண்ணும் வேண்டாம், வைஃபை, ஐ மீன் நெட்வொர்க் போதும், அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிடுவான். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் மேனேஜ் பண்றது சேட்டலைட் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இப்ப வாசிச்சோம் பாத்தீங்களா, ஹல்லேலூயா, அவைகள் ஓடும், வரிசையிலே ஓடும், ஒன்றோடு ஒன்று இடிக்காது, மதில் ஏறி குதிக்கும், பலகனி வழியா உள்ள வரும், ஆமென், கழுத்தை பிடிச்சு நெரிக்கும், எல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. அது வேதனை நாளா இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கும் போது ரெவலேஷன் 6:3-4, ரெவலேஷன் 6:3-4, இரண்டாவது முத்திரை. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படியாக. ஒருவரை ஒருவர் கொலை செய்தது எப்போ, ஆமென், முன்னால ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, ஒருத்தன்ல இருந்து இன்னொருத்தனுக்கு பரவும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. ஒருவன் பல பேரை கொலை செய்த அப்படி இல்ல, ஒருவன் மனுஷனுக்கு, ஹல்லேலூயா, கொலை செய்யத்தக்கதாக. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 1 நாளாகமம் 21:12. பட்டயம்.
வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாக்கும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தரின் பட்டயமாகிய கொள்ளை நோயோ. என்னதான் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய்? அப்ப கர்த்தருடைய பட்டயம் இவருடைய கையில, இந்த தூதன் கையில என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது, கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் எப்ப வந்துச்சு? 2019 இருந்து 2021 வரைக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த டைம்ல ஒருத்தன் தான். நம்மளுக்கு கொரோனா இருந்துச்சுன்னா அடுத்தவனுக்கு பகிர்ந்துரும், பக்கத்துல இருக்கிறவனுக்கு பகிர்ந்துரும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். கொல்லத்தக்கதாக சமாதானம் இல்லை, அன்னைக்கு பூமியிலிருந்து சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் 3வது முத்திரை 6வது அதிகாரம் ரெவெலேஷன் 5வது வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே வைத்திருந்தான். போதும். தராசுன்றது பஞ்சத்தை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முன்னால ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒரு இடத்துல ஒரு ராஜா பஞ்சம் உண்டாயிருக்கும் போது அமீன் வாசற்படி காத்திருக்கிறவன் சொல்லுவான், அமீன் வானத்திலிருந்து பூரா பலகணிகளே திறந்து ஆண்டவர் கீழே இறக்குனாலும் இத்தனை ஜனங்களே போஷிக்க முடியாது அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பாப்ப நாளைக்கு நேரம் அல்லேலூயா கோதுமை விற்கப்படும், நீ பாப்பா நான் நீ அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அப்படி நடக்கும், கடைசியில் அவன் மிதிப்பட்டு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல திராசுன்றது பஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம இந்த பீரியட்ல தான் இருக்கிறோம். இந்த பஞ்சத்தின் நாள் போயிட்டே இருக்கு. கொரோனாவுக்கு ஒரு பீரியட் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு பீரியட் போயிட்டே இருக்கு இப்போ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பீரியட் போயிட்டு இருக்கு. அடுத்து ஆமென். அடுத்து 6வது அதிகாரம் 7வது வசனம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4வது முத்திரையில 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும். என்னத்தினாலயா? பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம், சாவினாலும். சாவுனா என்னது தெரியுமா? சகரியா 14:12 சாவு. சகரியா 14:12. போதும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின சாவுன்றது என்னது? யுத்தம். அல்லேலூயா. பட்டயம், பஞ்சம், சாவு. கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தம். இது 3 சேர்ந்து நடக்கும். எத்தனாவது முத்திரையில? 4வது முத்திரையில. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது 3வது முத்திரை. அது இன்னும் முடியல. முடிவடையும் போது 4வது முத்திரை தொடங்கும் போது அமேன் பஞ்சம், பஞ்சம், பட்டயம், அதாவது பட்டயம்னா கொள்ளை நோய், சாவுன்னா யுத்தம். அடுத்து யுத்தத்துக்கு கீழே இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். துஷ்டம் மிருகம். ரெவெலேஷன் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. போதும். இது மிருகம் அப்படின்னு சொல்லும் போது ராஜ்யங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்ப 10 கொம்புகள் இருந்தது. இந்த ராஜ்யம் கடல்ல இருந்து எழும்பி வந்தது. இதை யாரை காட்டுது அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். அல்லேலூயா. அதுல இருந்து 10 கண்ட்ரீஸா சேர்ந்து எழும்பி வருவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப துஷ்ட மிருகம் அப்படின்னா ராஜாக்கள். அல்லேலூயா. துஷ்ட மிருகம்னா என்னது? அரசாட்சி செய்கிறவர்கள். அல்லேலூயா. அமீன். எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிருகம் தான் அல்லேலூயா சிம்பலா இருக்கு. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். நாடுகள் சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம். அதான் பூமியின் துஷ்ட மிருகங்கள். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவாங்க சேர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4வது முத்திரை. 5வது முத்திரை 9வது வசனம். ரெவெலேஷன் 6:9. 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆமென். இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா ரத்த சாட்சிக்காக பூமியில இதுவரைக்கும் மரித்தவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து 5வது சீல்ல அதற்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு தூதன் கீழே வந்து ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள 1,44,000 பேரை முத்திரை போடுறாங்க. ஆண்டவருக்காக நின்ன ஜனங்களை முத்திரை போடுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், ஷார்ட்டா போறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ரெவெலேஷன் 7:2-3
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன். போதும், நம்ம இப்பதான் அதை வாசிச்சோம். 7-9 வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த இப்ப 5வது முத்திரை உடைக்கப்படுது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இது 5வது முத்திரை நம்ம எங்க உடையுதுன்னு பாருங்க. ரெவலேஷன் 6ல 12-17 வாசிக்கும் போது 6வது முத்திரை உடைக்கப்படுது இல்லையா? அதுக்கப்புறம் கண்டினியூா நம்ம வரும்போது அதுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு இந்த 6வது முத்திரை உடைக்கும் போதுதான் அநேக காரியங்களை நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. இருண்டு போயிடும், ஆமீன். ஹல்லேலூயா. காரில் மூடிடும், பூமியில் அநேக காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் முடிந்து ஆமீன் அநேக ஜனங்கள் 1,44,000 இஸ்ரவேல் ஜனங்களை முத்திரை போடுகிறார்கள். கர்த்தர் என்று வாழ்கிற சில ஜனங்கள் இருக்காங்க இன்னும் பூமியில. ஹல்லேலூயா. அந்த யாக்கோபில இன்னும் சில வேர்கள் இருக்கிறது, அவங்க எல்லாம் முத்திரை போடுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 6வது முத்திரையில தான் ரெவலேஷன் 7-9 நம்ம பார்க்கிறோம். அதுல கண்டினியூவேஷன்ல தான் ராப்சர் உருவாகிறது. வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் அப்படின்னா இன்க்ளூடிங் தட் 144 1,44,000 பேரும் சேர்த்து பாஷைக்காரரிலும் இருந்து வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்தவர்களாக கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராய் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதுதான் ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஆண்டவர் வானமேகத்தில் வருவாரு. ஆமென். ஒரு நொடி பொழுதுல ஆமென் மின்னல் தோன்றி கிழக்கில இருந்து வடக்குக்கு போறதுக்கு மாதிரி டக்குன்னு ஒரு குரூப் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூமி எல்லாம் கலக்கம் உண்டாகும். அப்பதான் ஒருவன் கலக்கத்தை தீர்க்கும்படி எழுந்தருவான். ஹல்லேலூயா. அவன் எழுந்து சொல்லுவான், சமாதானம் உண்டாவதாக, சமாதானத்தை உருவாக்க போறேன்லாம் சொல்லுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் அவனை நம்பி ஒரே பாஷைக்காரர்கள் ஜனங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரே பாஷை, பூமி முழுவதும் ஒரே பாஷை இருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எப்படி ஒரே பாஷை இருக்கும் பூமி முழுவதும் அந்த காலத்துல? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர்ட்ட பேரு ரவிதாஸ் பிரதர். ஹல்லேலூயா. நாங்க அறியறது, உலகம் என்னதுனால அறியுது? ஆதார் கார்டுனால. அதுல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் டிஜிட்ல இருக்கும், அதுதான் லாங்குவேஜ். 0 and 1 தான் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுலதான் எல்லாருடைய ஒரே லாங்குவேஜ்ல வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாமே ஒரே கோடிங்ல இருக்கும். ஆமென். எல்லா தேவர்களை விட அவனை வணங்குவாங்க. அவனை வணங்குற நாட்களில ரெவலேஷன் 8:1-7 அதுல 7ஆம் முத்திரையை உடைக்கும் போது காகளங்கள் 7 கொடுக்கப்படுகிறது. போதும். ஹல்லேலூயா. ரெவலேஷன் அத ஒவ்வொன்னா ஊதுவாங்க, அதுல ஒவ்வொன்னா வரும். அடுத்து ரெவலேஷன் 16ல 1-7ல 7 கலசங்கள், கோபத்தின் கலசங்கள். ரெவலேஷன் 16:1-7ல அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதனுடைய, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை யாருடைய? தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து ரெவலேஷன் 19ல 1-6
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். ஆமென். திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா ரட்சணியும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது, கர்த்தருக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆரவாரம் நடக்குது. ரெவலேஷன் 21 1-4. பின்பு நான் புதிய வானத்தையும் 20 1-4. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவு போல ஒரு தூதன் என்ன பண்றாங்க தெரியுமா? இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அல்லேலூயா தூதன், அது நடுவுல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, அதை விடுங்க. அல்லேலூயா கிரேட் ரிவலேஷன்ல உள்ள காரியங்களை விட்டுருவோம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அது இன்னொரு நாள் ஆண்டவர் இது பண்ணால. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு தூதன் வந்து ஆமென் பிசாசையும் கள்ளத்தை இருக்கிற வலு சர்ப்பத்தையும் பிடிச்சு என்ன பண்றாங்க? ஆமென் பாதாளத்துல கட்டி வைக்கிறாங்க. எத்தனை வருடத்துக்கு? 1000 years. அல்லேலூயா. அந்த 1000 வருடம் நம்ம என்ன பண்றோம்? எசாயா 11:1-9. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா 11:1-9. ஏசாயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றின ஒரு வேறு ஆண்டவராய் கிறிஸ்து அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளையை எழுப்பி செழித்தும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும். அதுல ஒரு 4:5 வாசிங்க. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். எப்பவா அந்த 1000 வருட அரசாட்சியில ஓனாய் ஆட்டுக்குட்டியோட மேயும். அதாவது எதிரியா இருக்க ஓனாய் ஆட பார்த்தா கொல்றதுக்கு பார்க்கும். ஆனா அது அந்த இடத்துல பகை இருக்காது, அன்பு இருக்கும், கோபம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது. அல்லேலூயா. பிசாசு அந்த இடத்துல இருக்காது, கட்டப்பட்டு இருக்கிறான். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். வாலசிங்கமும் கண்டுகுட்டியும் வாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறு பையன் இவங்களை எல்லாம் இதெல்லாம் நடத்துவான். அடுத்து பகமும் கரடியும் கூடி மேயுமே. அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். அல்லேலூயா. சிங்கம் என்ன செய்யுமா? மாமிசம் சாப்பிடாதான், வைக்கோலை சாப்பிடுமா. முன்னால வைக்கோல் தான் சாப்பிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அது உருவானது, பாவம் உருவானதுக்கு அப்புறம் தான் மாமிசம் தின்ன தொடங்குச்சு. அடுத்து வரிசையா பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவரையின் ஆமென். அந்த உலகத்துல வந்து பகை இருக்காது, கோபம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது. அதாவது பிசாசுண்ட எந்த கிரியைகளும் இருக்காது மனுஷனுக்குள்ள. அல்லேலூயா. ஏன்னா தேவன் நீதியாய் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உருவாக்குறவன் கட்டப்பட்டு எங்க இருக்கிறான்? பாதாளத்துக்குள்ள இருக்கிறான். இந்த 1000 வருட அரசாட்சி அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெவலேஷன் 20:5 மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள் ஆண்டவரை விசுவாசியாதவர்கள், மரித்து போனவர்கள் என்ன செய்வாங்களாம்? ரெஸ்ட். அது இன்னும் அப்படியே தான் இருப்பாங்களாம். அவங்க உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அடுத்து ரெவலேஷன் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த ராப்சர்ல பங்கு உள்ளவன் பாக்கியவான், அவன் தான் பரிசுத்தவானா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இனி இவர்கள் மேல் ஒரு தடவை ஆண்டோட வருகையில போனவங்களுக்கு இனிமேல் வந்து ஒரு இரண்டாம் மரணம் இனி அவங்களுக்கு கிடையாது. அவங்க எல்லாம் மரணத்தை ஜெயித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல இருந்து 14 வரைக்கும் இருக்குது. ஆமென். உயிரோட ஜெயித்தவங்களுக்கு நோ கண்டமினேஷன். இப்ப நம்ம வாசிப்போம் 2 பேதுரு 3:7. ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் அவன் எல்லாரும் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன ஆமென் சிங்காசனத்துக்கு முன்பாக வரணும். இப்ப யாருக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் அல்லேலூயா அப்படின்றத பார்க்க போறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் 2 பேதுரு 3:7 வாசிங்க. அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் மட்டும் நாள் வரைக்கும் அல்லேலூயா. அப்ப நியாயம் தீர்ப்பு யாருக்கு? தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி நம்ம ரெவலேஷன் 20:11 வாசிக்கும் போது பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல்
அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. 12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் அங்கு கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புஸ்தகங்கள் அது என்னது? பன்மை, ஒருமை அல்ல, பன்மை. அநேக புக்குகள், ப்ளூரல். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்து. ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைவார்கள். மரித்தோர் என்ன செய்றாங்க? according to their deeds judgment இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த புஸ்தகங்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறதுபடி நியாயம் தீர்க்கப்படும். அப்படின்னா என்ன? அப்படின்னா நான் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் என்னுடைய டீட்ஸ் சரியில்லை அப்படின்னா என்னது? நியாய தீர்ப்பு எனக்கு இருக்கு. ரைட்டா இல்லையா? ஹல்லேலூயா. ஞாபகார்த்த புஸ்தகத்துல பிடிக்கப்படும். அதான் முதியோர்கள்லாம் சொன்னாங்க, ஞாபகார்த்த புஸ்தகம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை சொல்லிக்கிட்டாங்க. புரியுதா இல்லையா? இதுல எழுதல, ஆனா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஒண்ணு ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு ஆமென். ஹல்லேலூயா. அத வாசிங்க 12ல. இப்ப வாசிச்சத. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுல ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். அப்ப இன்னும் இருக்கிறது புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய டீட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க மத்தேயு 7:21. 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. ரைட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்தாலும் நம்ம டீட்ஸ் சரியில்லை அப்படின்னா போக முடியாது. ஹல்லேலூயா. அங்க நியாய தீர்ப்பு உண்டாகும், நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி இருக்கு. இது அநேகருக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கும் இந்த காரியம். ஹல்லேலூயா. அடுத்து இதுல ரெவலேஷன் 20:13 சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்பிட்டு பாருங்க. நியாய தீர்ப்பின் நாள்ல அவங்களோட டீட்ஸ் சமுத்திரத்துல விழுந்து செத்துறாங்கன்னு அவங்களே கொண்டு வந்து நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒப்புவிக்குது. அடுத்து மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்பிட்டு எல்லாவரையும் ஆண்டவரோட இடத்துல கொண்டு வரும். அந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது படி நியாய தீர்ப்பு அடைவார்கள். அதான் முதியோர்கள் சொன்னாங்க ஞாபகார்த்த புஸ்தகம் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் இது நமக்கு சொல்ல வருது, இந்த வசனம் சொல்ல வருகிறது. 15வது வசனத்துல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாகி காணப்படாதவன் எவனோ. ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரலோக ராஜ்யம் நோ. ஹல்லேலூயா. அட் தி சேம் டைம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட ஞாபகார்த்த புஸ்தகத்துல அநேக பேட் டீட்ஸ் இருந்ததுனாலும் போச்சு. ஹல்லேலூயா. இது ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்ல, ஞாபகார்த்த புஸ்தகத்துல நன்மை செய்திருக்கனாலும் போக முடியாது. ஹல்லேலூயா. எப்படி போனாலும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா ஒரு காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செப்பனியா 2:1-3 அப்படியே வாசிச்சு முடிப்போம். ஸ்தோத்திரம். செப்பனியா 2வது அதிகாரம் 1-3. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? இப்போ 3வது முத்திரையில பஞ்சம் வந்துகிட்டு இருக்குது. இனிமேல் நடக்க போறது 6வது முத்திரையில ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ராப்சர் இருக்கு. அந்த நாள் இன்பம் அங்க ஆண்டவரோடு சேர்ந்து ஆமென். அது நடுவுல சில காரியங்கள் ஹல்லேலூயா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பெரிய ஒரு ஹல்லேலூயா கொடியதான காலமா இருக்கும், ட்ரிபுலேஷன் பீரியடா இருக்கும். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா 1000 வருட அரசாட்சி இருக்கும். அது நல்லபடியா இருக்கும். அந்த அரசாட்சி முடிவுல பிசாசவனும் திறந்து விடப்படுவான். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவரும் பிசாசோட ஃபைட் உண்டாகும். அவன் பிசாசை ஜெயித்து என்றைக்குமாய் பாதாளத்துல தள்ளி அதுக்கப்புறமாக வைத்திரோட ஜட்ஜ்மெண்ட் முன்னால எல்லாரும் அப்பியர் ஆகி அந்த இடத்துல ஆமென் ஜீவ புஸ்தகத்துல பேரும் இருக்கணும், ஞாபகார்த்த புஸ்தகங்களில. ஹல்லேலூயா. நல்ல டீட்ஸ் இல்ல ஆமென். அவர் ஆண்டவர் விருப்பமுள்ள காரியங்கள் செய்யல அப்படின்னாலும்
ஸ்தோத்திரம். அது ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டோட சமூகத்துல போக முடியாது. ஆமென். ஆண்டோட ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், நல்ல டீட்ஸ் இருந்தா பரலோக ராஜ்யத்துல ஹல்லேலூயா இளைப்பாற. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்றென்றைக்குமான ஒரு சமாதானம், புதிய வானம் புதிய பூமி தோன்றும், என்றென்றை புதிய எருசலேம் மேல இருந்து கீழே வரும், என்றென்றைக்குமான ஒரு சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். ஆமென். ஆகையால் நம்மளை சோதித்து பார்த்து ஆமென் அந்த நாடலுக்காக ஸ்தோத்திரம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. நன்றி அப்பா, மட்டுமாய் பேசிக் கொண்டிருந்தீர், அதற்காக நன்றி. இந்த நாளுக்காக நாங்க காத்திருக்கிறோம் ஐயா, உங்களுடைய வருகை நாளுக்காக காத்திருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்ன எங்கள் மத்தியில் இருந்தமைக்க நன்றி. உடைய வசனத்துக்காக நன்றி ஆண்டவர். நாங்க பிரிந்து சொல்லுவோம், பிரியாத நேசர் கூட எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். ஆண்டோட பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இனி நாங்கள் கூடி வரும் வரை, உம்முடைய வருகையின் வரை எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் பிடித்த இந்த விசுவாசத்துல நிலைநிற்க ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே.